ஸ்தோத்திரம். இந்த இந்த புதிய ஆண்டுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த பாரம், அந்த மனதினுடைய ஏக்கம் உருவான போது தேவஸ்தமத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற அந்த நேரம் வருகிற நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார். அநேக நாட்களாக மனதில் பல கேள்விகள், என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் வாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தாரு என்று சொல்லி அந்த ஒரு கேள்வியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற போது கர்த்தர் தந்த வார்த்தை தான் இது. ஸ்தோத்திரம். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு மந்தை எப்படி பெருகுகிறது? மந்தை என்று சொன்னால் ஆட்டினுடைய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆட்டு மந்தை, ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மந்தை, அதுல பெரிய ஆடு இருக்கிறது, சின்ன ஆடு இருக்கிறது, கரவலாடுகள் இருக்கிறது, இப்படி பல வகைப்பட்ட ஆடுகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அது பெருகிற சொன்னால் பலதரப்பட்ட ஆடுகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் பெருக பெருக ஸ்தோத்திரம், யாருக்கு அந்த மந்தைகள் பெருகிறதோ அந்த மனிதனுக்கு சிறப்பான செல்வத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அதிகமாக மந்தை வைத்திருந்தார்கள். யாருக்கு அதிகமான மந்தை இருக்கிறதோ எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருப்பார்கள். குறிப்பாக யோபுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிற போது அவனுடைய மந்தையில் இருந்ததெல்லாம் என்னன்னு சொல்லி இருக்கிறார். ஒட்டகம் இருந்தது, மாடுகள் இருந்தது, ஆடுகள் இருந்தது. இதெல்லாம் எத்தனை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்தைகள் பெருகி இருக்கிறத வைத்துதான் அந்த மனிதனுடைய ஆஸ்தி கணக்கிடப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மந்தைகள் அது அந்த எஜமானுக்கு நல்ல செல்வத்தை கொடுக்கிறது, நல்ல எல்லார் மத்தியிலேயும் நல்ல கனத்தை கொடுக்கிறது, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. அவன் வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை வாழ்வாதாரங்களையும் இந்த மந்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார், மந்தை பெருகிறது போல அவர்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஏன் எதற்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே இஸ்ரவேல் மலைகள், அந்த அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னா இஸ்ரவேல் மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அனுப்புத்திரனே, இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். பாருங்க, இஸ்ரவேலின் மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலின் மலைகள் அவைகள் செழிப்பா இருந்தவைகள் இப்பொழுது அங்கே மனித சஞ்சாரம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் எல்லாரும் ஒரு குறுகிய போன நிலைமையில, சிறைப்பட்டு போன நிலைமையில இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்கிற அந்த தேவ மனுஷருடைய நாட்களிலே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவன் அவன் எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? கவனிங்க எல்லாரும். எப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் சொன்னால், இஸ்ரவேலர்கள் அவர்களிலே ஒரு கூட்டமாக பிரிக்கப்பட்டிருந்த யூதர்கள் அவர்கள் சிறைப்பட்டு போன அந்த காலகட்டத்திலே சிறையிருப்பின் நடுவிலே இருந்த ஒரு தேவ மனுஷனாக தீர்க்கதரிசியாக இருந்ததுல முக்கியமான ஆளு எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மலைகளே நீங்கள் எல்லாரும் வெறுமையாக இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் மனுஷ சஞ்சாரம் இல்லை, உங்களிடத்தில் பாழாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். இந்த இஸ்ரவேல் மலைகள் மிகவும் எப்பொழுதும் அது சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கக்கூடியது, ஆர்ப்பரிப்பாக இருக்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது அந்த இடங்கள்லாம் பார்க்கிற போது ஒரு குறுகிய நிலைமையில இருக்கிறது, மனுஷ சஞ்சாரம் இல்லாத நிலைமையில இருக்கிறது. 4வது வசனத்தை பாருங்க.
இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பெருமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமாய் போனபடியினால். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் மலைகளை குறித்து சொல்லுகிறார். நீ பெரிய இஸ்ரவேல் மலைன்னு சொன்னால் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த தேவ மனுஷன். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை ஆசீர்வதித்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர்களுக்கு வைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பல நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பல வழிபாட்டு கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிற தேவன் நம்மை ஒரு மலைக்கு மேலாக வைக்கப்பட்ட பட்டணத்தை போல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எது சொல்லியிருக்கிறது? மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. அப்போ மலையின் மேல் உள்ள பட்டணமாக, மலையின் மேல் உயர்த்தப்பட்ட ஒரு ஜனமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ ஆண்டவர் பூமியின் சகல ஜாதிகளிலேயும் மேன்மையாக மேன்மையாக வைப்பார் சொல்லி இருக்கிறபடி இந்த பூமியில என்னென்ன வம்சங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேல் வம்சத்தை மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்யக்கூடாத அதிசயங்கள் இல்லை. அவர்களுக்காக நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய அதிசயங்களை செய்தார். வேதம் சொல்லி இருக்கிறது, பூமியில எந்த ஜாதியினிடத்திலேயும் எந்த ஜனங்களிடத்திலையும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே செய்வேன் சொன்னவர் அதை செய்தார். ஆமென். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. ஆமென். அவரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவரை சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? கர்த்தர் தமக்கு சொந்தமா தெரிந்து கொண்ட ஜனமும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே
இஸ்ரவேலின் மலைகளே, உயர்த்தப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள். நீங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமான போனபடியினால். அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மைகள், நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை இழந்து எல்லா ஜனத்துக்கு முன்பாக பரியாசமாக மாறிவிட்டீர்கள், நிந்தையாக மாறிவிட்டீர்கள், அவமானமாக மாறிவிட்டீர்கள். காரணம் என்னன்னு சொன்னா, சிதறடிக்கப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மலைகளிலே அவர்கள் சிறப்பாக இருந்தவர்கள், செழிப்பாக இருந்தவர்கள், மதிப்பாக இருந்தவர்கள், எல்லாருக்கும் மகிமையாக இருந்தவர்கள், தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கிறார்கள். இப்போ அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மந்தையை போல் இருந்தவர்கள், அவர்கள் இப்பொழுது அந்த இடம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. வெறுமையாக்கப்பட்டு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். வெறுமையாக்கப்பட்டு கிடக்கிறது. பகைஞர்களால் சீரழிக்கப்பட்டு கிடக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஒருவேளை கடந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் பாழாக்கப்பட்டிருக்கலாம், அநேக வெறுமைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எப்படியே இருக்க வேண்டியவர்கள் இப்படி இருக்கிறோமே என்கிற கேள்விகள் பல நேரத்தில் வந்தது உண்டு. எங்க குடும்பத்தினுடைய நிலைமையை பார்த்தால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற வேண்டியவர்கள், ஆனால் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு எல்லாருக்கும் முன்னாடி அவமானமாக மாறுறோம். எங்களுடைய உதவிக்காக யாரிடத்தில் போய் கேட்டா கூட அவர்கள் சொல்லுகிற பதில்கள் எங்களை ஒருவேளை துக்கப்படுத்தி விடுமோ என்கிற வேதனை இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலத்துல அநேகருக்கு உதவி செய்தவர்கள் இப்பொழுது உதவி தேவைப்படுகிற போது யாரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பாழாக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், வெறுமையாக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்ட மற்றவங்களாம் உன்னை பார்த்து பரியாசம் பண்றாங்களா? அல்லேலூயா. பரியாசம் பண்றாங்க. சிலர் நம்ம குடும்பத்தை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேச்சை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வருமானத்தை பார்த்து பரியாசம் பண்றாங்க. வருமானம் என்ன வருமானம் வருது? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல சரியான ஐக்கியம் இல்லாததுனால அதை பார்த்து பரியாசம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த புதிய ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி மாற்றுவார் சொன்னா, அங்கே ஒரு பெருக்கத்தை தேவன் கொண்டு வருவார். அங்கே பெருக்கத்தை கொண்டு வருகிற போது அங்கே இருந்த அந்த பரியாசம் எல்லாம் மாறும், அந்த நிந்தை எல்லாம் மாறும், அந்த அவமானம் எல்லாம் மாறும், அந்த கேள்விகள் எல்லாம் மாறும், பதில் வந்துவிடும். கர்த்தரே பதிலாக இருப்பார். அல்லேலூயா. மந்தை பெருகிறது போல கர்த்தர் உங்களை பெருக பண்ணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெருகுதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை குறித்து பல வசனங்களை தியானித்த போது வார்த்தைகள் கிடைப்பதற்கு ரொம்ப ஒரு கடினமான சூழலில் காணப்பட்ட, ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகள் நமக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 107 சங்கீதம் 41 வசனம். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையே போல் ஆக்குகிறான். எளியவன் யாருமே துணை இல்லை. ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட அனுபவம். ஆனா அந்த எளியவனை அவன் எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கிறானோ, எந்த இடத்துல எளியவனா இருக்கிறானோ, அந்த இடத்துல இருந்து கத்தை எடுத்து உயர்ந்த அடைக்கத்துல கொண்டு போயிட்டு அவன் வம்சத்தை எப்படி மாத்துறான்னு மந்தையை போல மாற்றுகிறான். அல்லேலூயா. நிறைய குடும்பங்களை பார்க்கணும். ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்த குடும்பங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டது. ஒரு மனிதன் ரொம்ப கடன் பிரச்சனை. அவர் ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். அவருடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல், விடிவு தெரியாமல் கலங்கி கொண்டிருந்தார். அவருடைய பெயர் ஜெயரமேஷ். அப்போ குடும்பமாக சாகலாம் என்கிற முடிவுதான். அவருடைய மனைவி தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அப்போ இவருக்கு கடன் நிமித்தமா எடுத்திருந்த வீட்டு லோன் எல்லாமே பிளாக் ஆகிறது. இனி கடனே எங்கே எடுக்க முடியாது என்கிற நிலைமை வந்துவிட்டது. வாழ்வதற்கே வழி தெரியவில்லை. இப்படி இருக்கிற நிலைமையில அந்த சகோதரி சொன்னார்கள், ஒரு நாள் நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம். எங்க போய் ஜெபம் பண்ணுவோம்? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஜெபமனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. சபையில வந்தார்கள். அவர் மனசுல தீர்மானித்தார், இன்றைக்கு நான் போய் ஜெபம் பண்ண போறேன். என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சிருந்தேன். இந்த இயேசுவை தவிர நான் வேற யாரையும் நிற்க மாட்டேன், பின்பற்ற மாட்டேன். ஜெபித்தார். உண்மையாக ஜெபித்தார். அல்லேலூயா. ஜெபித்து விட்டு வந்தார். அன்றைக்கே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இவர் ஒரு இடத்துல போய் நிக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பிளாட்டை காட்டி இதுல வரைபடம் போட்டு தாருங்கள் அப்படின்னு. உடனே இவர் போட்டு கொடுத்தார். அந்த வேலையை பற்றி தெரிஞ்சதுனால போட்டு கொடுத்தார். அது அப்படியே கச்சிதமாக இருந்தது. சோத்திரம். அதை தொடர்ந்து அதிலிருந்து வருமானம் வர ஆரம்பித்தது. கடைசியில் அவர் எப்படி மாறிட்டார்னா பிளாட் பிசினஸ் மேனா மாறிட்டார். அல்லேலூயா. பல கோடிகளுக்கு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி விட்டார். நம்ம முழு ஜபத்துல இருந்து ஒருக்கா சாட்சினார். ஓலை செட்ல இருக்கும்போது அவருக்கு சாட்சி கேட்டதுன்னா ரொம்ப ஆச்சரியமா. ஆனா காணிக்கல உனக்கு கொடுத்துருவார். ஒரு தடவை அவருடைய பிசினஸ்ல 2,70,000 ரூபாய் லாபம் கிடைத்தது. 2,70,000 லாபம். அப்ப 27,000 ரூபாய் தசமா எடுத்து, அந்த 27,000 10ல் ஒரு பகுதி எடுத்து 27,000 எடுத்து வைக்கிற போது பிசாசு பக்கத்துல வந்து சொல்றான், இவ்வளவு கொடுக்கணுமா சர்ச்சுக்கு? அல்லேலூயா. சில பேருக்கு நம்மகிட்ட வந்து சொல்லுவோம் பார்த்துருங்க, இவ்வளவு கொடுக்கணுமா சர்ச்சுக்கு? யாருன்னா ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கலாம், 5,000 ரூபாய் கொடுக்கலாம். 5,000 ரூபாய் கொடுத்தாலே பாஸ்டர் பெருசாக நினைப்பார். அதனால 27,000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குது அப்படின்ட்டு பிசாசு பக்கத்துல வந்து பேசணும். உடனே இவர் என்ன பண்ணாருன்னா கூட ஒரு 3,000 ரூபாய் கூட சேர்த்து வச்சு 30,000 மட்டும் சபையில கொண்டு கொடுக்குறார். அல்லேலூயா. அவரை தேவன் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ கர்த்தரை யார் நம்புறாங்களோ, சிறுமையானவர்களை அந்த இடத்துல எளியவனை சிறுவன் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் மந்தைய அவன் வம்சங்களை மந்தைய போல் ஆக்குகிறான். அல்லேலூயா. அவர் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஆண்டவரை பின்பற்றுகிற போது அவங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தருவார். ஸ்தோத்திர. பெருக்கம் என்று சொன்னால் எதை குறிப்பிடுகிறது?
மந்தை பெருகிறது போல உங்களில் மனுஷரை பெருக பண்ண சொன்னால் ஸ்தோத்திரம். பெருகுதல் என்பது முதலாவது ஒரு ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எதை குறிப்பிடுகிறது? ஒரு ஐக்கியம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் வசனத்தை எடுத்து சொல்ல ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலே இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொம்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் சமீபமா வராங்க. ஒரு ஆளு சொல்லல, அவர்கள் சொன்னா எல்லாரும் சேர்ந்து சமீபமாற்று வராங்க. ஸ்தோத்திரம். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். இங்க கவனிங்க, இங்க வார்த்தைகளை கவனிங்க. சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மகனுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை கொடுப்பார், நீங்க தடுக்கல. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்கள் எல்லாரும் ஆங்காங்கே சிதறி கிடந்தவங்க எல்லாம் சமீபமா வராங்கன்னா ஒரு ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. அதே நேரத்துல குடும்பங்களிலேயும் ஆங்காங்கே சிதறப்பட்டு கிடக்கிற உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐக்கியமா வருகிற நாட்களாக கர்த்தர் வருகிற நாட்கள் நமக்கு வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, ஒருமனை இல்ல, ஒண்ணுக்கொண்டு சண்டையும் பிரச்சனையும் போராட்டமாக இருக்கு. ஒரு ஆள் சொல்லுகிறது இன்னொரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ஆள் செய்கிறது இன்னொரு ஆளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஒருத்தங்க பேசுறது இன்னொருத்தங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. கர்த்தர் இதெல்லாம் மாற்றி எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவார். குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லாததுனால, பகை இருக்கிறதுனால பல நிந்தைகள் அங்க இருக்கிறது, அங்க அவமானம் இருக்கிறது. அவங்க குடும்பமே பிரிஞ்சு கிடக்குது. அவங்க குடும்பமே எப்படி இருக்குது? அவங்க வீட்டில் உள்ளவங்களே ஒருத்தர் சரியா இல்லை, இப்படி பலரும் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றும். நம்ம படுகிற பிரயாசம் எல்லாம் தனித்தனியா இருக்காது, ஒருமனப்பட்டு நம்ம குடும்பங்களை செய்யலாம், ஐக்கியமா கட்டி எழுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ பெருகிறது சொன்னால் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது, ஒரு மனதை குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். உங்க குடும்பங்களுக்குள்ளால ஒரு மனதை தேவன் தருவார். அதே நேரத்துல சபைக்குள்ளாலையும் கர்த்தர் ஒரு மனதை தருவார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும்னு சொன்னா ஒரு மனமா வருவாங்க, கொடுக்கணும்னு சொன்னா ஒரு மனமா வருவாங்க, ஆராதிக்கணும்னு சொன்னா ஒரு மனமா வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த ஐக்கியம் இல்லாததுனால தான் பிசாசு ரொம்ப போராடிட்டு இருக்கான். அப்போ பெருகுதல் சொன்னால் முதலாவது எதை குறிப்பிடுகிறேன்னு சொன்னால் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது பெருகிறது சொல்லப்படுகிற போது அங்கே நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா 34வது வசனம், 35வது வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. பாழாக்கப்பட்ட தேசத்தை இந்த ஒருமனப்பட்டு கூடுகிற பெருகுகிற அந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா அந்த பட்டணத்தை கட்டி எழுப்புவார்கள். ஹல்லேலூயா. இது எப்பொழுது நடந்துச்சு சொன்னா நெகேமியாவுடைய நாட்கள் நடந்தது. நெகேமியா அந்த பாழாக்கப்பட்ட தேசத்தை பார்க்கிறான், கேட்கிறான், அவனுக்குள்ள வியாகுலம் உண்டாகிறது, ஜெபிக்கிறான். அப்போ பாழாக்கப்பட்டு கிடக்கிறது, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, சத்துருவினால் மிதிக்கப்பட்டு இருக்கிறது, எதிராளியெல்லாம் வந்து மிதிச்சுட்டு போறான். அந்த இடத்தை கட்டுவதற்கான ஒரு நிலைமை இல்லை.
கர்த்தர் அந்த மந்தை பெருகிறதுல பெருக பண்ணி ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி அந்த ஐக்கியத்தினால இந்த பாழான பட்டணம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம குடும்பம் கட்டப்படாததுனால வறட்சி, நம்ம குடும்பத்துல ஐக்கியம் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் பாழாக்கப்பட்டு கிடக்குது. நம்ம பணங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. நமக்கு வர வேண்டிய நல்ல வருமானங்கள்லாம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஒரு செழிப்பு பாழாக்கப்பட்ட தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறுன்னு சொன்னா, ஏதேன் தோட்டம் என்பது செழிப்பான ஒரு இடம். அந்த செழிப்பான இடம் இப்பொழுது பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. கர்த்தர் இந்த பாழாக்கப்பட்ட தேசத்தை கட்டி எழுப்பி ஒரு செழிப்பான ஒரு தேசமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு இந்த எதிராளிகள் எருசலேம் பட்டணத்தை பாழாக்கி விட்டார்கள். அங்கிருந்த கட்டடங்களை இடித்து விட்டார்கள், அலங்கங்களை இடித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய சந்தோஷங்களை நிறைவேறி இடிக்கிறாங்க, சமாதானத்தை இடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்தை இடிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கிற யாராவது கட்ட மாட்டாங்களா? இல்ல, கர்த்தர் உங்களை கட்டு வைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மயப்படும். அப்ப முதலாவது பெருகுதல் சொன்னால் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாவது பெருகுதல் சொன்னால் அந்த பெருக்கத்திலே, அந்த ஐக்கியத்திலே அந்த ஜனங்கள் அந்த பாழான தேசத்தை எல்லாம் கட்டுகிறார்கள். மூன்றாவது இந்த பெருகுதல் சொன்ன எதை குறிப்பிடுகிறது சொன்னா 38வது வசனத்தை வாசிக்கலாம். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாய் இந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அப்படின்னா பண்டிகை நாட்கள்ல எருசலேம் தேவாலயத்தில் பலியிடும்படியாக அநேக ஆடுகளை கொண்டு வருவார்கள், மாடுகளை கொண்டு வருவார்கள், பறவைகளை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு வரும். இப்போ அந்த பலியிடுகிறார்கள்ல, கோயில்ல பலியிடுகிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தேன்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனாய கர்த்தர் நியமித்த அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே இப்பொழுது சுதந்திரம் அதை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதுனால அந்த பலிகள் நிறுத்தப்பட்டது. அப்ப தேவாலயத்தில் பலியிடப்படுகிற அந்த மந்தைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறது. இதே போல ஜனங்கள் எல்லாரும் அந்த மந்தைகளை போல பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாட்டு வருவார்கள். அல்லேலூயா. அசுத்தங்கள் மாறும், அருவருப்புகள் மாறும், அதுவரையில் இருந்த அவலட்சணங்கள்லாம் மாறும். அந்த ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வருவார்கள். ஸ்தோத்திரம். சில வேண்டாத சுபாவங்கள் இருக்கிறது, வேண்டாத அருவருப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் மாறி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மந்தைகள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் சபையிலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கொண்டு வருவார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள், கர்த்தருக்கு உகந்த பலி செலுத்துவார்கள், கர்த்தருக்கு உகந்த ஆராதனை செய்வார்கள். சில காரியங்களிலே விட முடியாத பாவங்கள் இருக்கிறது, விட முடியாத சில சுபாவங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அவங்களை சுத்திகரித்து ஆண்டவர் அவங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பார். 36வது அதிகாரத்துல 25, 26 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகரமான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பார் சொல்லி அர்த்தம். மந்தையை சுத்திகரிப்பார், வருகிற ஜனங்களை சுத்திகரிப்பார், உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களை கர்த்தர் சுத்திகரிப்பார், நவமான இருதயத்தை கொடுப்பார். உங்க இருதயத்துல சில காரியங்கள், சில பாவங்கள் இருக்குது, அதெல்லாவற்றை மாற்றி போட்டு நவமான இருதயத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்ம ஒரு பரிசுத்தமான ஜனமாக இந்த பூமியில நிலைநிறுத்துவார். இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா முதல்ல பாருங்க, மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணணும்னா அந்த முதல் அர்த்தம் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாவது அந்த ஐக்கியத்தினால் வருகிற கட்டப்படுகிற அனுபவத்தை குறிப்பிடுகிறது. மூன்றாவது பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஐக்கியம், இரண்டாவது கட்டப்படுதல், மூன்றாவது பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம். இந்த மூன்று அனுபவங்களை கர்த்தர் நம்ம பெருக பண்ணுவார். இதை ஆண்டவர் செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 37 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஐக்கியத்தை தரணும்னு சொன்னா, உங்க குடும்பம் மறுபடியும் கட்டப்பட்டு பாழாக்கப்பட்டதெல்லாம் சரி செய்யப்படணும்னு சொன்னா, உங்க குடும்பத்துல பரிசுத்தம் உண்டாகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணணும் என்ன? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம அதிகமா சபையில ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஆண்டாக நம்ம மாற்றணும். ஜெபிக்கிற நாட்களா மாற்றணும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ அவர்கிட்ட கேட்கணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்ற ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, மந்தை பெருகிறது போல எங்களை பெருக பண்ண, எங்க குடும்பத்தில் ஐக்கியம் பெருகட்டும், அன்பு பெருகட்டும்,